பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார் என்கிற பாடலை நாம் பாடுவோம். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டிற்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம்
தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ரஃபா சுகம் இன்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்திமேயோ அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பர்திமேயோ அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்திமேயோ அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பிறவி குருடன் பர்திமேயோ அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார். உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார்.
சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். சுகம் இன்று தருகிறார். சுகம் இன்று தருகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, மனிதன் சுகவீனமாக இருக்கும்போது, வியாதிகளின் பிடியிலே இருக்கும்போது, பலவீனங்களிலே காணப்படும் போது, அது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதகமான சூழ்நிலையாகவே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எல்லா பாதகமான சூழ்நிலையிலேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அந்த எல்லா பாதகமான சூழ்நிலையிலையும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பை கண்டடைய செய்வார், சுகத்தை கண்டடைய செய்வார். தெய்வ பிள்ளையே, பேதுருடைய மாமி ஜுரத்தோடு காணப்பட்ட வேளையிலே பேதுரு அந்த வீட்டிற்குள் நுழைந்தார். கர்த்தர் அந்த மாமிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த மாமி கர்த்தருடைய தொண்டு செய்கிறவளாக மாறினாள். அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டாள். தெய்வ பிள்ளையை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே குஷ்டரோகியை கண்டார். தேவ மகிமை நிறைந்த அவருடைய கரத்தினாலே அந்த குஷ்டரோகியை தொட்டார். அவர் சொன்னது என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அப்படி சொல்லி அந்த குஷ்டரோகிக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே நிமிர முடியாத ஒரு கூனி காணப்பட்டாள். எவ்வளவேனும் நிமிர முடியாதபடி அவள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாள். இயேசு அவளை கண்டார். அவருடைய மகிமை நிறைந்த கைகளை அவள் மேல் வைத்தபோது உடனே அந்த கூனி நிமிர்ந்து துதிக்க ஆரம்பித்தாள். தெய்வ பிள்ளையை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே ஒரு பிறவி குருடன் காணப்பட்டான். அவனுடைய பெயர் பர்திமேயு. அவன் அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்து அவளியே வருகிறார் என்பதை அறிந்து கொண்டான். அவன் சொன்னான், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவன் தனக்கு இறங்கும்படியாக கேட்டுக்கொண்ட வேளையிலே, மன்றாடின வேளையிலே கர்த்தர் அந்த மனிதனுக்கு பார்வையை கொடுத்து, இனி நான் இயேசுவின் பின்னே நடப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னே நடக்க செய்தார். அப்படியானால் அந்த பேதுருடைய மாமியாக இருக்கலாம், குஷ்டரோகியாக இருக்கலாம், நிமிர முடியாத கூனியாக இருக்கலாம், பிறவி குருடனாக இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி காணப்பட்டது என்றால் பிரதிகூலமான சூழ்நிலையிலே காணப்பட்டது. ஆனால் தேவனால் கூடும், தேவனால் சுகமாக்க முடியும், தேவனால் அந்த பிரதிகூலமான சூழ்நிலையிலே அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தவர்கள் யாவரும் சுகம் பெற்றார்கள், அற்புதத்தை கண்டார்கள். அல்லேலூயா! அவர்கள் இரட்சிப்பை அடைந்தார்கள். நாம் வேதத்திலே படிக்கிறோம், ஒரு ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்கிறவன் தன்னுடைய 12 வயது ஒரே குமாரத்தி, 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படியாக அழைப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதமாகிறது. அந்த 12 வயதுள்ள குமாரத்தி மரித்தும் போனாள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தாமதமாக வந்தாலும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு கட்டளையிட்டு விட்டு சொன்னார். மற்றவர்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து சொன்னார், அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக காணப்பட்டது. கர்த்தர் சொன்னார், விசுவாசமாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். உடனே அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே நீ எழுந்திரு என்று சொன்னபோது அவளுக்கு உயிர் திரும்ப வந்தது. எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டார். அந்த குடும்பத்திலே இருந்த எல்லா பாதகமான சூழ்நிலைகளும் மாறினது. இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்விலே எவ்விதமான பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற தேவன் இன்றைக்கும் நல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உன் வாழ்விலே இருக்கக்கூடிய பிரதிகூலமான சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அவிசுவாசமாயிராதே, விசுவாசமாயிரு. இரண்டாவது பாடலை பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது
எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும்
உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜபவீர தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜபவீர தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி மகிழுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி மகிழுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. 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 தெய்வ பிள்ளையே, பிரதிகூலமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம், அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே, பாதகமான சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். உங்கள் பலவீனங்களிலெல்லாம் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்வார். விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா? போதாது. அந்த பாதகமான சூழ்நிலைகளிலே, பிரதிகூலமான சூழ்நிலைகளிலெல்லாம் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லேலூயா, உண்மையாக ஆராதித்து துதிக்க வேண்டும். நாம் வேதத்திலே படிக்கிறோம், யோசபாத்துக்கு விரோதமாக சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், மோவா புத்திரர் அவர்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக, யூதாவை அரசாண்ட யோசபாத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். பாதகமான சூழ்நிலை காணப்பட்டது யோசபாத்திற்கு, பிரதிகூலமான சூழ்நிலை காணப்பட்டது யோசபாத்திற்கு. ஆனால் அந்த வேளைகளில் எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு விரோதமாக வந்த பெருங்கூட்டம் ஒருவரோடு ஒருவர் எதிர்க்கும்படியாக செய்து யோசபாத்திற்கும்
ஹல்லேலூயா. அவரோடு இருந்த தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீ துதித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். நீ தேவனை ஆராதித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பார். நீ தேவன் மேல் விசுவாசம் வைத்தால் எல்லா பாதகமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்து உன்னுடைய எல்லா சுகவீனங்களையும் மாற்றி ஒரு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவராக இருப்பார். தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நாம் வேதத்திலே படிக்கிறோம், பவுலும் சீலாவும் இருந்த இடம் எது? அவர்கள் பாதகமான சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய ஊழிய பாதையிலே அவர்களுக்கும் பாதகமான சூழ்நிலைகள் இருந்தது. சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்தவர்களாக மாத்திரமல்ல, அந்த பாதகமான சூழ்நிலைகளிலே தேவனை துதிக்க தொடங்கினார்கள். அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆனால் அவர்களோ எங்கும் ஓடி போகவில்லை. அதை பார்த்த சிறைச்சாலைக்காரன் பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு திடமனதை பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தான். அவன் சொன்னான், ஆண்டவன்மாரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பவுல் சீலா அவர்கள் செய்த ஊழியம் மிகவும் பலனுள்ளதாக காணப்பட்டது. சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவுடைய காயங்களை எல்லாம் கழுவினான். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டிலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. தெய்வ பிள்ளையே, பாதகமான சூழ்நிலைகளிலே நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால், கர்த்தரை உண்மையாக ஆராதிப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்திற்கே இடம் கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களை பார்த்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுவீர்களானால் ஒரு தலபலவரதபுதலவே அந்த பாதகமான சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி செய்வார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல எங்களை கர்த்தாவே அநேகருக்கு சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வக்காக உமக்கு நன்றி. எங்களை அநேகருடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாக காணப்படுவதற்கு ஏதுவாக நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வக்காக நன்றி. ஒரு நாம் வேதத்திலே படிக்கிறோம், யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தார். ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்படுவதை யார் கண்டது? கர்த்தர் கண்டார். பாதகமான சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் செய்ய நினைத்த ஒரு அற்புதம் என்ன? அந்த லேயாளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். எத்தனை குமாரர்களை கொடுத்தார்? ரூபனை கொடுத்தார், சிமியோனை கொடுத்தார், லேவியை கொடுத்தார். கடைசியாக ஒரு மகனை கொடுத்த போது லேயாள் என்ன சொன்னாள்?
கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவ பிள்ளை அற்பமாக எண்ணப்படுகிறாயா? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு தலபலவரதபுதலவே நீ கர்த்தரை துதிக்கும்படியாக தீர்மானம் செய்யும் போது, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தீர்மானம் செய்யும் போது, கர்த்தர் நீர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உன் துதி பலிகளை அங்கீகரித்து, உன் ஆராதனை அங்கீகரித்து, ஹல்லேலூயா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து ஒரு உன் பாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவார். ஒரு நீ விசுவாசித்தால் ரட்சிப்படைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீ எப்படி எல்லா பாதகமான சூழ்நிலைகளிலேயும் தேவனை துதிக்கிறாய், தேவனை ஆராதிக்கிறாய் என்பதை அறிந்து கொள்கிற தேவனாகவும் இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே அப்படியே அறிக்கை செய்து, கர்த்தாவே உம்மாலே எல்லாம் கூடும், அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உம்மையே துதிப்பேன் என்று சொல்லி கூடுமே எல்லாம் கூடுமே என்கிற பாடலை நாம் ஹல்லேலூயா விசுவாச அறிக்கை செய்து துதி பலிகளை ஏறெடுத்து நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னென்ன காரியங்களிலே நீங்கள் வேண்டுதல்களோடு காணப்படுகிறீர்களோ அதிலெல்லாம் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறு
மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாக எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரயாணத்திலே, உன் விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலே வருகிற எல்லா ஹல்லேலூயா அலைகள், திரைகள், பெருங்காற்று, புயல் காற்று அனைத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்த அவரால் முடியும். உன்னை தைரியப்படுத்த அவரால் முடியும். உன் பயத்தை நீக்க அவரால் முடியும். உன் திகில்களை அகற்ற அவரால் முடியும். ஒரு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவருடைய வார்த்தைகளிலே உண்மையாய் இருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஒரு கூட இருக்கிறவராக, உறவாடுகிற தேவனாக, தயவு பாராட்டுகிற தேவனாக, ஒரு பாதகமான சூழ்நிலைகளிலே அவரோடு இசைந்து கொள்கிறவர்களை ஹல்லேலூயா திடப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஒரு இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து தேவனை துதித்து முழு இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே யோசித்து பாருங்க, கோலியாத்தை எதிர்கொள்ள யாராலும் முடியவில்லை. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது சொன்னான், நான் மேய்த்து வருகிற ஆடுகளுக்கு எதிராக ஒரு தரம் சிங்கம் வந்தது, ஒரு தரம் கரடி வந்தது. அதை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? கிருபை செய்தார். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தானே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து அந்த கோலியாத்தை மேற்கொண்டிருந்திருப்பானே. ஆனால் அந்த பாதகமான சூழ்நிலையிலே தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றெடுத்திருந்திருப்பானே. ஆனால் ஜெயமோ கர்த்தரால் உண்டானது என்பதை அறிந்து கொள்ள செய்திருந்திருப்பாரே. ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் என்ன? ஒரு தலபலவரதபுதலவே ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீயை தேவன் தாங்கினாரே.
கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்புகிறோம் கர்த்தாவே, உம்மையே விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த பகல் வேளையிலே தம்முடைய மகிமையாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய விசேஷித்த கிருபையினாலே நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நீ எந்த பாதகமான சூழ்நிலையானாலும் சரி, பிரதிகூலமான சூழ்நிலையானாலும் சரி, நீ கர்த்தரை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ தேவனை துதித்து மகிமையோடு ஆராதிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். நீ கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பாயானால் உன் விசுவாச அறிக்கையை காண்கிற தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். மகிமையான தேவன் மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சொல்லுவீர்கள். யோசித்து பாருங்க, யாராலையுமே அப்படி அறிக்கை செய்ய முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே குமாரனை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் மோரியா மலைக்கு கூட்டி சென்று பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது யாராவது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய முடியுமா? ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் தெரியுமா? எப்படி அறிக்கை செய்தார் தெரியுமா? தன்னோடு இருந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், நான் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய விசுவாச அறிக்கையை கனப்படுத்தின தேவன் அவருடைய சந்ததியை அந்த ஒரே மகன் ஈசாக்கின் மூலமாக பலுகி பெருக செய்து அவருக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்றால், இன்றைக்கும் உன் வாழ்விலே இருக்கக்கூடிய பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே நீ கர்த்தரை விசுவாசிப்பாயானால், கர்த்தரை துதிப்பாயானால், கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்வாயானால், ஒரு தலபலவர உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு தலம் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தின் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க கூடியவராக இருப்பார். ஒரு தலபலவரது நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. யோசித்து பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கை வியாதிகள் நிறைந்ததாக காணப்பட்டது, நஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக காணப்பட்டது, பாதகமான சூழ்நிலையிலே தான் யோபுனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே காண்பேன் என்று சொன்னார். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னுடைய சொந்த கண்களாலே உன் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை நீ காண முடியும். ஒரு தலபலவரதவதுலவே நீ எவ்விதமாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாயோ, அவ்விதமாகவே உன் வாழ்விலே இழந்து போனதை இரட்டத்தனியாக கொடுக்க, உன் இழந்து போன சுகபலன் ஆரோக்கியத்தை மறுபடி கொடுக்க, நீ குடும்பத்திலே இழந்து போன சமாதானத்தை உன் வாழ்விலே மறுபடி கொடுக்க, ஒரு தலபலவர நீ குடும்பத்திலே இழந்து போன சந்தோஷத்தை மறுபடி கொடுக்க, ஒரு தலபலவரத சோதனை நாட்கள் முடிவுக்கு வந்தது என்று நீ அறிக்கை செய்ய, ஒரு தலபலவரத கர்த்தர் அனுகிரகம் செய்வார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலவரத ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஜீவியத்தை அர்ப்பணிப்போமா? அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்வை அர்ப்பணித்து, கர்த்தாவே என் வாழ்க்கையிலேயும் பாதகமான சூழ்நிலைகளிலே பெரிய காரியங்களை செய்ய உம்மாலே முடியும் என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறீர்களா?
ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. லாசருவின் கல்லறை அருகே இயேசு கிறிஸ்து வந்து நின்றபோது அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்தார். அவர் பிதாவை நோக்கி சொன்னது என்ன தெரியுமா? பிதாவே, நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்படி தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த போது கர்த்தர் லாசருடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்ப பண்ணினார். உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கும் அநேகரை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிற தெய்வக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உன் வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுத்து ஒரு தலபல, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை ஒரு தலபல வல்லமையாய் செயல்படுத்த ஒரு தலபலவர் வரங்களை கொடுக்க, ஒரு தலபல கிருபைகளை கொடுக்க, ஒரு தலபலவர் அபிஷேகிக்க, ஒரு ஆசீர்வதிக்க, புது வாழ்வை கொடுக்க, எழுப்புதலடைய பண்ண ஒரு தலபலவர் இன்றைக்கு முன்பை உள்ளவராயிருக்கிறார். ஒரு தலபலவர் உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில்
தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. அப்படியே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என் தேவையெல்லாம் நீர்தான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நீர் எங்களை விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கி இருக்கிறீர், உம்மையே துதிப்பேன், உம்மையே ஆராதிக்கிறேன், உம்மையே மகிமைப்படுத்துகிறேன், உம்முடைய நாமத்தையே அறிக்கை செய்கிறேன். நீர் சொல்லி இருக்கிறீர், எந்த பாதகமான சூழ்நிலைகளானாலும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி இருக்கிறீர். அவ்வளோ அற்புதங்களை செய்ய உம்மாலே முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். என் ஜீவியத்திலே அப்படிப்பட்ட பெரிதான அற்புதங்கள் எல்லாம் உண்டாகட்டும் கர்த்தாவே. என் ஆத்மாவிலே அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் நிகழட்டும், என் சரீர மண்டலத்திலே அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் நிகழட்டும் கர்த்தாவே. என் மனதிலே அப்படிப்பட்ட தெய்வீக கர்த்தாவே அறிக்கைகள் எப்பொழுதும் எழும்பட்டும். ஒரு தலபலவே எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தாவே உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்புகிறேன் என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த பகல் வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அப்படியே இந்த பகல் வேளையிலே உள்ளமெல்லாம் தேவ அன்பினாலே நிரம்ப பண்ணின தயவுக்காக எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளானாலும் அவைகளின் மத்தியிலே தேவனால் நம்மை நடத்த முடியும், தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், தேவனால் நம் வாழ்க்கையிலே அவருடைய கிரியையை நடப்பிக்க முடியும் என்பதை இந்த பகல் வேளையிலே தேவன் அறிந்து கொள்ள செய்து நம்மை திடப்படுத்தின தயவுக்காக, ஒவ்வொருவரையும் தெய்வீக தைரியத்திற்குள்ளாக வழிநடத்தின தயவுக்காக, ஒவ்வொருவரையும் அவருடைய நீதிமான்களாக காணப்பட செய்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை விசுவாச கண்களாலே கண்டு தேவன் மகிமைப்படுத்த செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, நாங்கள் எவ்விதமான சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும் நாங்கள் கர்த்தாவே மீது விசுவாசம் வைத்து கர்த்தாவே துதிக்க வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் என்னென்ன காரியங்களிலே உம்முடைய நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ, உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமோ, உம்முடைய ரட்சிப்பை எதிர்பார்க்கிறோமோ, அதையெல்லாம் உம்மாலே நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நீர் அறிந்து உம்மை ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் கர்த்தாவே மகிமையாக அறிக்கை செய்யும் போது மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றுகிறவராக இருப்பீர் என்பதை உணர்ந்து நாங்கள் கர்த்தாவே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே அர்ப்பணிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே இயேசுவே, அப்படியே இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே விசுவாசத்திலே வளர, நம்பிக்கையிலே பெருக, கர்த்தாவே உம்மிலே பலன் கொள்ள, திடமனதை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் எவ்விதத்திலும் எவ்விடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவோம் என்பதை கர்த்தாவே தீர்மானிக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி உடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்த
தங்கள் வாழ்வை கர்த்தர் நீர்தாமே மேன்மைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.